அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க பத்மினி யட்சினி. பொதுவாக எல்லா மனுஷனுக்குமே வாழ்க்கையில் நிறைய பணம் தேவை, சந்தோஷமாக இருக்கணும், சௌகரியமாக இருக்கணும், இன்னும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த கனவுகளுக்கெல்லாம் நம்ம இந்த யட்சினி தேவதைகளை உபாசனை செஞ்சு அவங்களுடைய அருளை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவில்லாத செல்வங்கள், அது மாதிரி ஏகப்பட்ட சௌரியங்களை கொடுப்பாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லை, நான் சொல்கிறது அத்தனையுமே தாந்திரிக முறை. இது தாந்திரிக புக்கிலேருந்து அடுத்தது. இது இந்த புக்கு 1-2 புக்கு தான் வெளில கிடைக்கிது, இந்த புக்கு ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த பத்மினி யட்சினி பௌர்ணமி அன்னைக்கு இரவு நேரத்தில் குளிச்சு விட்டு ஒரு தனி அறையில் நல்லா மொழிவி வச்சுக்கிட்டு, தரையை சுத்தமாக மொழிவி வச்சுக்கிட்டு, தரையில் சந்தனத்தால் ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு, அந்த வட்டத்துக்குள்ளார முதல்ல ஒரு 3 தடவையோ 5 தடவையோ ஒரு 9 தடவையோ 11 தடவையோ ஓம் பத்மினி யட்சினி நமக அப்படின்னு சொல்லி பூக்களால் உள்ளே அந்த வட்டத்துக்குள்ளார போடணும். பூக்களால் போட முடியலன்னா குங்குமத்தால் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதை முடிச்சுக்கிட்டு இந்த கீழே மந்திரம் கொடுத்துருக்கல, ஓம் ஹ்ரீம் பத்மினி ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை 1008 தடவை சொல்லி குங்குமமோ இல்லை பூவோ போடணும். அதில் அதை யாரும் மிதிச்சிடக்கூடாது, தொடக்கூடாது. அதை மூடி வைக்கிற மாதிரி அன்றைக்கி நைட்டை பூஜை முடிச்சு மூடி வச்சிடணும். அதே மாதிரி பௌர்ணமி அன்றைக்கி ஆரம்பித்து அடுத்த அமாவாசை அன்றைக்கி அடுத்த பௌர்ணமி வரைக்கும் 30 நாள் தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது இந்த பத்மினி யட்சினி மனம் மகிழ்ந்து உங்கள் கனவில் தரிசனம் கொடுத்துட்டு, தரிசனம் கொடுக்கும்போது காலில் விழுந்து வணங்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு, அவங்கள்ட்ட உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை, அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு எங்கள் பரம்பரையாக வாழ வைங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து உங்கள் கனவில் இந்த இடத்துல புதையல் இருக்குது, வா எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி உங்களை அழைச்சிட்டு போய் இந்த புதையலையும் எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தெய்வீக சுகபோகங்களையும் தருவாங்க. இது நீங்கள் அனுபவிக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். இப்படிக்கு ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம், கும்பகோணம். நன்றி, வணக்கம்.